அன்பான எனது யூடியூப் நண்பர்களே, ஜோதிட அபிமான்களே, இன்று சூரியன் சார்ந்த சில முக்கிய விவரங்களை நான் உங்களுக்கு தர ஆசைப்படுவேன். பொதுவாக ஒருவருடைய ஜாதகம் என்பதில் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் அடங்கியதுதான் ஒருவருடைய ஜாதகம் என்பது. அன்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் லக்னம் என்று போட்டிருப்பது தான் நீங்கள் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிடுவது. அன்றைய நாளில் எப்படிப்பட்ட கிரகங்கள் எங்கெங்கே இருக்கும் என்பது பொதுவான விதி. பொதுவாக 12 மாதங்களும் 12 ராசிகளுக்கு உட்பட்டது தான். பொதுவாக நீங்கள் மேச ராசியில் பிறந்திருந்தால் சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் இருப்பார். வைகாசியில் பிறந்திருந்தால் சூரியன் உங்களுக்கு ரிஷபத்தில் இருப்பார். ஆனியில் பிறந்திருந்தால் சூரியன் உங்களுக்கு மிதுனத்தில் இருப்பார். ஆடியில் பிறந்திருந்தால் சூரியன் கடகத்தில் இருப்பார். ஆவணியில் பிறந்திருந்தால் சூரியன் சிம்மத்தில் இருப்பார். புரட்டாசியில் பிறந்திருந்தால் சூரியன் கன்னி இருப்பார். ஐப்பசியில் பிறந்தால் சூரியன் துலாத்தில் இருப்பார். கார்த்திகையில் பிறந்திருந்தால் சூரியன் விருச்சிகத்தில் இருப்பார். மார்கழியில் பிறந்திருந்தால் சூரியன் தனுசில் இருப்பார். அதாவது தையில் பிறந்திருந்தால் சூரியன் மகரத்தில் இருப்பார். மாசியில் மாசியில் பிறந்திருந்தால் சூரியன் கும்பத்தில் இருப்பார். பங்குனியில் பிறந்திருந்தால் சூரியன் உங்களுக்கு மீனத்தில் இருப்பார். இதுதான் உங்களுடைய காலச்சக்கரத்தின் அலைவு. இதை உங்களுக்கு இந்த லக்கணத்திலிருந்து இனிமேல் அதனுடைய கணக்கை நாம் பார்ப்போம். பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். லக்னத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், பொதுமக்களுக்கு உங்களால் அந்த கையினால் அடிக்கக்கூடிய பம்பு செய்து பொதுமக்களுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யலாம், அல்லது கிணறு அமைத்து கொடுக்கலாம், அல்லது நேர்மையான முறையில் தான் நாம் பணம் ஈட்ட வேண்டும். லக்னத்தில் சூரியன் இருந்தால் அதேபோல் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கண்ணால் பார்ப்பதை நம்ப வேண்டும். பகல் நேரங்களில் சூரியன் உலா வரும்போது உடல் உறவு கூடவே கூடாது. இல்லாளுக்கு ஆகாத நோய்கள் வரும். சூரியன் லக்னத்திலும் சுக்கிரன் 7லும் செவ்வாய் 5லும் இருக்க பெற்றால் சந்ததி அல்லல் ஏற்படும். அதற்காக நீங்கள் பரிகாரம் செய்துதான் வேண்டும். பசு தானம் செய்ய வேண்டும். பசுவை கோயில்களுக்கோ ஆலயத்திற்கு தானம் செய்யலாம். லக்னத்தில் சூரியன் பகையிடத்தில் இருந்தால் எட்டில் சனியுடன் இருந்தால் ஜாதகம் பொருத்தம் பார்க்காமல் நீங்கள் திருமணம் செய்வது கூடவே கூடாது. அது மட்டும் 24 வயதுக்கு முன்னால் நீங்கள் சிறப்பாக திருமணம் செய்வது கூடவே கூடாது. அன்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தில் 2ல் சூரியன் இருந்தால், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் நீங்கள் நல்ல புத்திசாலியாக திகழலாம். குடும்பத்தாருக்கு உங்களால் பல உதவிகள் கிடைக்கப்படும். அது மட்டுமல்ல, சூரியன் 2லும் 6ல் சந்திரன் காணப்பட்டால் அதிர்ஷ்டம் உங்களை அள்ளி தருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதுபோல் 8ல் கேது இருந்தால் நம்பிக்கை நாணயத்தின் மொத்த உருவமாக நீங்கள் திகழலாம். அது மட்டுமல்ல, 2ல் சூரியன் 9ல் ராகு இருந்தால் மிகச்சிறந்த ஓவியராகலாம். ஷாகிர் ஹுசைன் போலவே இல்லை ரவி வர்மா போல் பெரிய ஓவியராக வேண்டுமென்றால் 9ல் ராகு இருப்பது நல்லது. 2ல் சூரியன் 9ல் ராகு. அதேபோல் 9ல் கேது இருந்தால் திறமையான டெக்னீஷியன் என பாராட்டு பெறலாம். அதாவது சூரியன் 2ல் இருப்பதோடு செவ்வாய் 9ல் காணப்பட்டால் உயர்தரமான ஃபேஷன் டிசைன் ஆகலாம். உங்களுக்கு அந்த கலையில் முதன்மை இடத்தில் வாழலாம். அதேபோல் சூரியன் 2லும் சந்திரன் 8ல் காணப்பட்டால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் டொனேஷன் பிறரிடம் வாங்கவே கூடாது. அது கெடுதல் முடியும். அதுபோல் சூரியன் 2லும் செவ்வாய் லக்னத்திலும் சந்திரன் 12ல் இருந்தால் வாழ்வில் சுகமான சந்தர்ப்பங்கள் அரிதாகவிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வாழ வேண்டும். சூரியன் 2லும் அதுவும் பகையிடமான துலாம் மகரம் கும்பத்தில் காணப்பட்டால் ஆண்கள் பெண்களிடம்
வீண் வாக்குவாதம் செய்வது கூடாது. அதுவே நிம்மதியை தேடி கெட்டுவிடும். அது சூரியனும் ராகுவும் இணைந்து 2ல் காணப்பட்டால் மாமனார், மச்சான் இவர்களுடன் இணைந்து நீங்கள் வியாபாரம் செய்வது கூடவே கூடாது. தேவையற்ற மனஸ்தாங்கல்கள் வரும், பின்னடைகள் வரும். அனுமனை வணங்க வேண்டும். கருப்பு பசுவுக்கு நீங்கள் புல் தருதல் வேண்டும். இதையெல்லாம் நல்ல பரிகாரம். நெடுநாள் தொல்லைகள் தொடர்ந்தால் 10 செந்தாமரை பூவை திருச்சி சுற்றி நீர்நிலை போடுவது மிக நன்று. அன்பர்களே, லக்கணத்துக்கு 3ல், அதாவது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அரசு சார்ந்த பல நன்மைகள் உங்களை வந்தடையும். இவர்கள் கூடவே மிகுந்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு பின்னடைகள் வரும். 3ல் சூரியன் இருந்தால், மூத்த சகோதரர் இருந்தால் அதிக நன்மைகள் பெறலாம். மூத்த சகோதரர்கள் இருந்தால் 3ல் சூரியன் இருக்கும் விதமாக குழந்தை பகலில் பிறந்திருந்தால் சூரியன் பக்கபலமாக செயல்பட மாட்டவே மாட்டார். எப்போதுமே செவ்வாய் பக்கபலமாக இருப்பார். இவர்கள் ஜோதிடம் போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். சந்திரன் 2 அல்லது 4ல் இருந்தால் பெற்ற தாயிடம் அதிகமான அனுகூல பலனை பெறலாம். சூரியனும் புதனும் இணைந்து 3ல் இருந்து அது பகையிடம் என்றால் காதல் தோல்வி ஏற்படும். 17 அல்லது 36 வயதில் பொருளாதார நெருக்கடி கூட வரும். ஆக இவர்களது உள்ளங்கையில் சூரிய மேட்டில் கரும்புள்ளி தென்பட்டால் பணத்தை பிறருக்கு கடன் கொடுப்பது கூடவே கூடாது. ஞாயிறு புதன்கிழமைகளில் சூரிய தோஷம் விலக பச்சை காய்கறிகளை பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். சமூக கூடம் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு உண்ண நீங்கள் பொருளாதார உதவி செய்தல் நல்லது.